ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமோட 2025க்கான மேக்ஸ் ப்ராக்டிஸ் இது வந்து செட் 4 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை இப்போ நம்ம பார்ப்போம். கொஸ்டின்ஸ் அண்ட் அதோட சொல்யூஷன்ஸ் என்ன, ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து the ratio of incomes of Amar and Komal is 5:4 and the ratio of their expenditures is 2:1. If each of them saves 6,000 rupees per month, find Amar's income. ஸோ இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற விஷயங்களை வச்சு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ let Amar's income be 5 times, அதாவது 5x அண்ட் கோமல்ஸ் இன்கம் பி 4x. ஏன்னா ரேஷியோ வந்து 5:4 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரோட ரேஷியோ 2:1, அதனால எக்ஸ்பெண்டிச்சரை ஒய்னு வச்சுக்குவோம், இன்கம் எக்ஸ்னு வச்சிருக்கோம். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தா அமரோட எக்ஸ்பெண்டிச்சர் 2y அண்ட் கோமலோட எக்ஸ்பெண்டிச்சர் y, ஏன்னா 2:1 தான் ரேஷியோ. இப்போ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் சேவிங்ஸ். அதனால அமருக்கு அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா 5x - 2y = 6,000 இருக்கும். கோமலுக்கு எப்படி இருக்கும்னா 4x - y = 6,000 இருக்கும். ஏன்னா ஈச் ஆஃப் தெம் சேவ் 6,000 கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரோட சேவிங்ஸும் சேம் தான், 6,000 தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸுக்கும் ஒய்க்கும் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒய்யை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷனில் y = 4x - 6,000 இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 5x - 2 times 2yக்கு பதிலாக 4x - 6,000 = 6,000. இதுதான் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணுறோம். 5x - 8x + 12,000 = 6,000. அப்படின்னா -3x + 12,000 = 6,000, அதாவது x = 2,000 கிடைக்குது. இப்போ அமரோட இன்கம்மை கண்டுபிடிக்கணும். ஸோ 5x = 5 × 2,000, அதாவது 10,000. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து A, which is 10,000. செகண்ட் கொஸ்டின், ஃபார் எவ்ரி 18x Noori buys, 3x turn out to be rotten. அதாவது அவள் வாங்குற 18 முட்டையில் 3 முட்டை வந்து அழுகிடுது, எவ்ரி 18 முட்டைக்கு. At the same rate, how many good eggs will Noori have if she buys 690 eggs? அப்போ 690 eggs வாங்கினா எவ்வளோ குட் எக்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவுட் ஆஃப் 18 eggs 3 are rotten, அதான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் குட் எக்ஸ் பர் 18 eggs, அப்போ 18 eggsல 3 rotten ஆயிடுது. அப்போ குட் எக்ஸ் எவ்வளோ அப்படின்னா 18 - 3 = 15 குட் எக்ஸ் இருக்கும். இப்போ நம்ம 690 டோட்டல் எக்ஸுக்கு குட் எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ப்ரொபோர்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ 15/18 into 690, அதுதான் ப்ரொபோர்ஷன், which is equal to 5/6 into 690, which is 5 into 115, that is equal to 575. அதாவது 690 டோட்டல் எக்ஸ் வாங்கினாங்கன்னா அதில் 575 எக்ஸ் வந்து நல்ல எக்ஸாக இருக்கும். ஸோ the answer is C, 575. Third question, in a school the number of boys and girls were in the ratio 5:7. 8 poor boys were admitted during the session. The new ratio of girls and boys is 1:1. Find the initial difference between the number of boys and girls. ஸோ நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து இனிஷியலாக எவ்வளோ இருந்துச்சு, 5:1 இருந்துச்சு. புதுசாக 8 பேரை சேர்த்ததுக்கு அப்புறமா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸோட ரேஷியோ 1:1 ஆயிடுச்சு. அப்போ முன்னாடி என்ன டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ முன்னாடி நம்பர் ஆஃப் பாய்ஸ் வந்து 5xன்னு வச்சுக்குவோம், நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து 7xன்னு வச்சுக்குவோம். ஏன்னா 5:7 தான் முன்னாடி ரேஷியோ. ஸோ இப்போ 8 பசங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது, அந்த ரேஷியோ 5x + 8 = 7xன்னு ஆயிடுது. ஏன்னா கேர்ள்ஸ் வந்து அப்படியே தான் இருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸுக்கு நம்ம சால்வ் பண்ண போகிறோம், which is 7x - 5x = 8. அப்போ x = 4ன்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இனிஷியல் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கும். ஸோ இனிஷியல் டிஃப்ரென்ஸ்னா பழைய இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 7x - 5x = 2x, that is equal to 2 times 4, அதாவது x வந்து 4, which is 8. அதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இனிஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து D, 8. Next question, a certain sum of money was divided among 3 friends, Rajiv, Keval and Amit, in the ratio 2:3:7. If Amit's share is 15 rupees more than that of Keval, then what is the total sum of money? ஓகேவா? ஸோ 3 பேரும் பிரிச்சுக்கிற ரேஷியோ கொடுத்துருக்காங்க 2:3:7. அண்ட் அமித்தோட ஷேர் வந்து 15 டைம்ஸ் அதிகமாக இருக்குது கேவலோட ஷேர் விட. ஸோ இப்போ வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ரேஷியோ வச்சு ஷேர்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஷேர்ஸ் வந்து 2x, 3x and 7xன்னு வச்சுக்கிறோம். ராஜீவ், கேவல் அண்ட் அமித் 3 பேர்த்துக்கும். அமித்தோட ஷேர் வந்து 15 rupees மோர் தேன் கேவல் ஷேர். அப்படின்னா 7x - 3x is 15. அவங்க 2 பேர்த்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 15. ஸோ 4x = 15, அப்படின்னா x is equal to 3.75ன்னு நமக்கு கிடைச்சிருது. அப்போ டோட்டல் மணி என்னவா இருக்கும், அவங்க 3 பேரோட ஷேரையும் சேர்த்தா தான் டோட்டல் மணி. ஸோ 2x + 3x + 7x = 12x. அந்த x வந்து 3.75. ஸோ 12 into 3.75 is 45. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து B, that is ₹45. அதான் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி. Question number 5, 3 friends arranged a party. Tanveer paid as much as Yusuf paid. Yusuf paid as much as Sachin paid. The fraction of the total expenditure paid by Yusuf was எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது சச்சினோட பேமெண்ட்டை எக்ஸ்னு வச்சுக்குவோம். யூசுஃப் வந்து சச்சின் மாதிரியே தான் பே பண்ணால், அதனால அவனுக்கும் எக்ஸ் தான். தன்வீர் வந்து as much as யூசுஃப், அப்படின்னா
அதுவும் எக்ஸ் தான். ஸோ 3 பேரும் ஈக்குவலாக பே பண்ணியிருக்காங்க. அப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3x. ஸோ யூசர்ஸோட ஃப்ராக்ஷன் என்ன? 1/3. ஸோ த ஆன்சர் இஸ் சி. Question number 6. Male to female ratio in a firm was 4:5. Males increased by 80%, females by 60%. Find the new ratio. ஸோ ஒரு ஃபர்மில் வந்து பழைய ரேஷியோ என்ன? 4:5. அப்போ மேல்ஸ் வந்து 4x வச்சுக்கலாம், ஃபீமேல்ஸ் வந்து 5x வச்சுக்கலாம். இப்போ இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும்? மேல்ஸ் எப்படி என்ன ஆவாங்க? 4x ப்ளஸ் 80% ஆஃப் 4x. ஏன்னா 80% மேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 80% ஆஃப் 4x அப்படின்னு வரும்போது 4x ப்ளஸ் 3.2x ஈக்குவல் டு 7.2x. ஸோ 80% ஆஃப் 4x வந்து எவ்வளோ? 3.2x. அதே மாதிரி ஃபீமேல்ஸ் வந்து 5x இருக்காங்க, 60% அதிகரிச்சிருக்காங்க. ஸோ 5x ப்ளஸ் 60% ஆஃப் 5x that is 3x. அப்போ 5x plus 3x equal to 8x. இப்போ புது ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 7.2x by 8x which is 9/10, அதாவது 9:10. ஆன்சர் வந்து B. Next question 7. P can do 2/5 of work in 2/5 of work in 10 days. P and Q together do 1/3 of work in 5 days. So find the efficiency ratio of P and Q. ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ பி எவ்வளோ, கியூ எவ்வளோ எஃபிஷியன்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பீஸ் ஒர்க் வந்து ஃபுல் ஒர்க் ஒரு நாள் அப்படின்னு பார்த்தா 10 டேஸில், ஸோ 10/2/5. ஸோ 2/5 ஒர்க்கை பண்ணிடுறாங்க. ஸோ 10/2/5 இஸ் 25 டேஸ். ஸோ ஃபுல் ஒர்க்கை வந்து எப்போ முடிப்பாங்கன்னா 25 டேஸ் ஆகும். ஒர்க் டன் பர் டே அப்படிங்கிறது பார்த்தோன்னா 1/25 பீக்கு. ஸோ பி அண்ட் கியூ டுகெதர் என்ன பண்ணுறாங்க? வந்து 1/3 ஒர்க் இன் 1/3 ஆஃப் த ஒர்க்கை வந்து 5 டேஸில் முடிச்சிடறாங்க. ஸோ ஹோல் ஒர்க்கை வந்து 15 டேஸில் முடிப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒர்க் டன் பர் டே அப்படின்னு பார்த்தா பி ப்ளஸ் கியூ நம்ம பண்ணணும், விச் இஸ் 1/15. ஸோ கியூஸ் எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? 1/15 மைனஸ் 1/25. ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா 2/75 அப்படின்னு வருது. ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து 1/25 is to 2/75 which is 3:2. ஆன்சர் வந்து 3:2. Next question. A, B and C invest in a business in the ratio 3:5:7. If the total profit is rupees 45,000, find A's share. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் ரேஷியோ சம் என்ன? 3:5:7 கூட்டினா நமக்கு 15 கிடைக்குதா? ஸோ அதில் ஏவோட ஷேர் என்னவா இருக்கும்? 3 தான் ஏவோட ஷேர். ஸோ 3 டோட்டல் வந்து 15. ஸோ இன்டூ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ? 45,000. ஸோ அதை கண்டுபிடிச்சா நமக்கு கிடைக்கிறது 9,000. அதுதான் ஏவோட ஷேர். இது ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் Q9. Question 9. Ratio of income of A to B is 4:3 and their expenditures ratio is 3:2. If both save 6,000 rupees, find A's income. ஸோ ஏயோட இன்கம்மை வந்து 4x அப்படின்னு சொல்லி வச்சுப்போம், பியோட இன்கம்மை 3xன்னு வச்சுப்போம். எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ வந்து 3y அண்ட் பி வந்து 2y. இதை நம்ம ஏற்கனவே போட்ட ப்ராப்ளம் மாதிரியே தான், சிமிலர் தான். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் மாதிரி இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு சேவிங்ஸ்னு தெரியும். ஸோ 4x மைனஸ் 3y 6,000. அதே மாதிரி 3x மைனஸ் 2y 6,000. செகண்ட் ஈக்குவேஷனை 3 ஆலையும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை 2 ஆலையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ தட் இட் இஸ் அலைன்ட். அப்படி பண்ணும்போது 6x minus 4y equal to 12,000 வரும். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 8x minus 6y equal to 12,000 வரும். இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ 2x minus 2y equal to 0ன்னு வந்துடும். அதாவது 8x minus 6x வந்து 2x, 6y minus 4y வந்து 2y, 12,000 minus 12,000 0. ஸோ ஆன்சர் வந்து x is equal to yன்னு வந்துடுது. எக்ஸும் ஒய்யும் சேம்னு வந்துடுது. இப்போ y is equal to x அப்படிங்கிறத அந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 4x minus 3y equal to 6,000 இருக்கு இல்லையா? அந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணால் x வந்து என்னன்னு கிடைக்கிது? 6,000 கிடைக்கிது. எக்ஸும் ஒய்யும் சேம் தான். அப்போ ஒய்யும் 6,000. ஸோ ஏவோட இன்கம் வந்து 4x, 4 into 6,000 is 24,000. அதான் ஆன்சர். ஆன்சர் இஸ் D. Okay, next question. 3 partners A, B and C invest in a ratio 3:2:5. Gets rupees 4,000. Find the total profit. So B gets 4,000. Find the total profit. So total ratio oda sum என்ன? 3 plus 2 plus 5 போட்டோம்னா 10 வருது. B ஓட ஷேர் வந்து 4,000 சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 2 இருக்கு இல்லையா? 2/10 into total profit தான் 4,000. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் என்னவா இருக்கும்? இது அந்த சைடு கொண்டு போய் 4,000 into 10/2ன்னு போட்டோம்னா 20,000 கிடைக்குது. ஸோ ஆன்சர் இஸ் B, rupees 20,000. நெக்ஸ்ட், ராம் salary is increased by 20%, then decreased by 20%. Find the net percentage of change. ஸோ யூஸிங் த பர்சன்டேஜ் சேஞ்ச் ஃபார்முலா நம்ம போட போகிறோம். ஸோ நெட் சேஞ்ச் ஈக்குவல் டு A plus B plus AB by 100 divided by 100 into 100. ஸோ ஏங்கிறது 20, அதாவது ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணது 20. பிங்கிறது 20 தான், ஆனால் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் -20. ஸோ 20 minus 20 plus 20 minus 20 by 100 அப்படின்னு பார்த்தா முன்னாடி வந்து 0 வந்துடுது, பின்னாடி வந்து -4, which means -4% வருது. மைனஸ் வரதுனால 4% டிக்ரீஸ்னு போடணும். ஸோ which answer is D, 4% decrease. Okay, next question.
A dealer allows 10% discount and still gains 20%. Find the market price if the cost is rupees 450. ஸோ ஒரு டீலர் வந்து 10% டிஸ்கவுண்ட்டில் விற்றாலும் அவருக்கு 20% லாபம் கிடைக்குது. காஸ்ட் ப்ரைஸ் வந்து 450 இருந்துச்சுன்னா மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரைஸை எம்பின்னு வச்சுக்கலாம். ஸோ செல்லிங் ப்ரைஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸு ப்ளஸ் ப்ராஃபிட், அதான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 450 தான் நமக்கு காஸ்ட் ப்ரைஸ்னு தெரிஞ்சு போச்சு, ப்ளஸ் 20% கெயின் இல்லையா. ஸோ 20% ஆஃப் 450, இந்த 20% ஆஃப் 450ங்கிறது 90. ஸோ 450 + 90 = 540 தான் நமக்கு செல்லிங் ப்ரைஸ். அப்புறம் செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 90% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ், ஏன்னா டிஸ்கவுண்ட் வந்து 10%. ஸோ டிஸ்கவுண்ட் 10%ங்கிறதுனால 90% மார்க்கெட் ப்ரைஸில் தான் செல் பண்ணியிருப்பார். ஸோ 0.9 இன்டூ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 540. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 540 டிவைடட் பை 0.9, தட் இஸ் ஈக்குவல் டு 600. ஆன்சர் வந்து சி, 600 rupees. அடுத்தது கொஸ்டின், ஹவுஸ் வேல்யூ இன்க்ரீஸ்ட் by 8% annually. If it was rupees 1,25,000 2 years ago, find its present value. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி 1.25 லட்சமாக இருந்துச்சுன்னா இப்போ எவ்வளோ? ஸோ இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான். ஸோ ஃபைனல் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா P இன்டூ 1 + R/100 raised to the power of TTங்கிறது டைம்ங்கிறது 2 years நம்ம கொடுத்துட்டாங்க. P அப்படிங்கிறது இனிஷியலாக இருந்த 2 years ago இருந்த ப்ரைஸு. ஸோ 1,25,000 இன்டூ 1.08, ஏன்னா ஆனுவலாக 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 1.08 raised to the power of 2ங்கிறது 2 years. ஸோ இதை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 1,45,800 rupees வரும். அதான் ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், காஸ்ட் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் rupees 50,000. இட் இஸ் depreciating at 10% per annum. Find its value after 2 years. ஸோ நம்ம இப்போ போட்ட அதே ப்ராப்ளம் தான், ப்ளஸ்க்கு பதிலாக மைனஸ் போட போகிறோம். ஏன்னா டெப்ரிசியேஷன் வேல்யூ வந்து முன்னாடி கேஸில் இன்க்ரீஸ் ஆச்சு, இப்போ டிக்ரீஸ் ஆகுது. ஸோ depreciation formula. So value after t years equal to p into 1 minus r/100 into t. இப்போ tங்கிறது 2 தான், பட் முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு, அவ்வளோதான். ஸோ 50,000 into 0.9, ஏன்னா 10% per annum குறையுது, அப்போ 90% வச்சுட்டு 0.9. ஸோ 50,000 into 0.81 which is 40,500. அதான் ஆன்சர். ஸோ ஹோப் திஸ் ஹெல்ப்ஸ். இதில் தான் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளைஸ் நான் கொடுக்குறேன்.